நிதி இல்லை என்று சொல்பவர்கள் வீட்டில் உதயநிதி, கலாநிதி எல்லாம் நிதிதான். அவங்களும் நிதிதான். நீதிதான் இல்ல. சரி, நான் என்ன சொல்ல, புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்க மறுக்கிறது. ஏனென்றால் இது இந்திய தன்மையோடு, நம் கிராம தன்மையோடு, நம் தமிழ் தன்மையோடு கொண்டு வருகின்ற இந்த படிப்பு. அதுக்கு ஒரு விவசாயி சொல்றாரு, இந்த அரசாங்கம் இந்திய தன்மை உள்ள படிப்பை வேணான்னு சொல்றாங்க. ஏன் இந்திய தன்மை படிப்பை வேணான்னு சொல்றாங்கன்னா, இவங்க மாணவர்கள் எல்லாம் தனியார் பள்ளி வைத்து இந்தி படிக்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் இந்தி வேண்டான்றாங்க, கனிமொழி இந்தி வேண்டான்றாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் இவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இந்தி படிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஸ்டாலினோட மகள் ஒரு பள்ளி நடத்துகிறார், அதில் இந்தி கற்பிக்கப்படுகிறது. அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் காணும் என்பது தமிழ் என்பது என் பெயரில் மட்டுமல்ல, என் உயிரிலும் இருக்கிறது. நான் தமிழ் பேசும்போது என்னிடம் பல பேர் வந்து கேட்பார்கள், நன்றாக தமிழ் பேசுகிறீர்களே, டாக்டருக்கு தானே படிச்சீங்க, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று சொல்வார்கள். இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்லுவேன். இந்தியன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறள் சொன்ன அளவிற்கு அண்ணன் ஸ்டாலின் கூட திருக்குறளை சொன்னதில்லை. ஆக எங்கள் தலைவர் மோடி அவர்கள் திருக்குறளாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், தமிழ் மொழியாக இருக்கட்டும் அதிக பற்று கொண்டவர்கள். கனிமொழி ஒன்று பேசியிருக்காங்க, டிக்கெட் எடுக்க போனாங்களாம், எல்லாம் ஹிந்தியில கேட்கிறாங்களாம். இப்படி பொய்யாக ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அதே டிக்கெட் கவுண்டர் போய் கேட்கிறாங்க, எங்கேயும் ஹிந்தி இல்ல, 3 மொழி இருக்கிறது, ஹிந்தி தெரிந்தால் ஹிந்தியில பேசு, ஆங்கிலம் தெரிந்தால் ஆங்கிலத்தில் பேசு, தமிழ் தெரிந்தால் தமிழில் பேசு என்று சொல்வதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி. கலைஞர் தமிழ் மொழியை வளர்க்கிறேன், தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று சொல்லி தமிழ் மொழியையே வளர்த்தார், கனிமொழியை தானே வளர்த்தார். எங்கே தமிழ் மொழியை வளர்த்தீர்கள்? என்னை போல ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி கூட தமிழே தெரியாமல் தமிழகத்தில் வாழ்ந்து விட முடியும். 40 பேர் போயிருக்காங்க, இங்க ஒரு பிரயோஜனம் இல்லை. 40 பேரில் பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் வாங்கிய திட்டங்களை போராடி பெற்றுக் கொண்டு வந்திருப்போம். தவறு செய்து விட்டீர்கள் மக்களே. உங்களுக்கு இலவச பஸ் பேருந்தை கொடுத்துவிட்டு மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறார்கள். தாய்மார்களை நன்றாக சிந்தியுங்கள். 2026 பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு நாம் எல்லாம் கடுமையாக